Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த பீட்ஸ் பம்ப்கின் பாஸ்கெட்டுக்கு மேட்சிங்கா இந்த ஹேண்டில் பீட்ஸ்லயே போட்டுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ஹேண்டிலை. இந்த பாஸ்கெட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கலனா இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. இந்த பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் கொஞ்சம் டிஃபரெண்டா போடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க फ्रेंड्स. இந்த பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் பீட்ஸ்லயே ட்ரை பண்ணிருக்கேன். முறுக்கு ஹேண்டில் தான். முறுக்கு ஹேண்டிலே கொஞ்சம் வித்தியாசமா போட்டுருக்கேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட் இருக்குது. அதையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட். இப்போ இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு 5 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் வச்சு இந்த பக்கம் நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாடல் பேஸ்கெட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. இந்த 2 ஒயரையும் சரி பாதி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி சொருக்கிக்கலாம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. சைடில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் சின்னதாக விட்டால் போதும், ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்துட்டு ரைட் சைட் நமக்கு ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். முறுக்கு ஹேண்டில் வந்துட்டு வீட் நாட் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். வீட் நாட் மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பில் இருந்து இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும், ஓகேவா? இப்போது ரைட் சைடு மறுபடியும் இந்த ஒயரை கொண்டு வந்துடுறோம். ரைட் சைடு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இதுதான் முறுக்கு ஹேண்டில். இந்த மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு மறுபடியும் கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் தான் இந்த லூப்பை இப்படி மடிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த குட்டி லூப்லேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ டைட் பண்ணுறோம். மறுபடியும் இந்த ஒயரை இப்படி மடித்து இப்படி கொண்டு வரும். ரைட் சைடு கொண்டு வரும். ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை மறுபடியும் இந்த ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு இந்த ஒயர் போகும். லெஃப்ட் சைடு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த குட்டி லூப்புக்குள்ளே இருந்து இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறுக்கு ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த முறுக்கு ஹேண்டில்லையே நான் இன்னும் 3 மாடலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிளைனாக ஒரு மாடல், டபுள் கலர் வச்சு மாற்றி மாற்றி வரும். அதுக்கப்புறம் 50-50, ஒரு பக்கம் ஒரு கலர், இன்னொரு பக்கம் இன்னொரு கலர், அந்த மாதிரி வரும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த லெஃப்ட் லூப்லேருந்து எடுக்கிறோம். இதையும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளேருந்து எடுக்கும்போது மாற்றி எடுத்துடக்கூடாது, ஓகேவா? இப்போ ரைட் சைடு போட்டாச்சு. அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். லெஃப்ட் சைடில் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கிறோம். நாட் டைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட் நாட் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே 12 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் ஒன் சைடு போட்டாச்சு. 12 சென்டிமீட்டருக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 பக்கம் வரும். 4 பக்கமும் 12 சென்டிமீட்டர் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஹேண்டில். 12 சென்டிமீட்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோலோடு இருக்கும் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர், இதை இந்த அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது இதே மாதிரி 12 சென்டிமீட்டர் இன்னும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை இங்கேருந்து ஆரம்பித்து இதே மாதிரியே இந்த பக்கம் போட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போட்டிருக்கேன். 12 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரே அளவு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒயரை விட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு சுற்றி ஒரே ஒரு நாட் மாதிரி போட்டுடலாம். அந்த ஒயர் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம மறுபடியும் பீட்ஸ் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம். அப்போ இதுக்குள்ளேயே வச்சு அப்படியே நம்ம ஹேண்டில் போட்டுக்கலாம். இந்த சின்ன ஒயர் இப்படியே இருக்கட்டும்.
மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கும். இந்த பீட்ஸ் கோக்கிறதுக்காக இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு பீட்ஸ் கோத்தோன்னா ஈஸியாக நம்மளால் கோக்க முடியும். இந்த ரன்னிங் ஒயரில் நான் 30 பீட்ஸ் வரைக்கும் கோக்க போகிறேன். இந்த பீட்ஸ் கோக்கும்போது பாருங்கள், கரெக்டான பீட்ஸ் கோக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, எல்லோ கலர் மாதிரி தெரியுது. நைட் இந்த வீடியோ எடுத்ததுனால 2 ஷேடில் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸில். இது ஒரு க்ரீன், இது ஒரு க்ரீன். ஆக்சுவலாக நான் இந்த க்ரீன் தான் இந்த இடத்துல நான் கோத்து இருக்கணும். நைட்டில் வந்துட்டு இந்த கூடையில் பார்க்கும்போது இந்த க்ரீன் மாதிரி இருந்துச்சு. இந்த க்ரீன் வச்சு கோத்து போட்டு விட்டுட்டேன். போட்டு முடித்து எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த க்ரீன் இல்லை, அது அந்த க்ரீன்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிரிச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணணுமா, நான் அப்படியே விட்டுட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுவீங்க, அதனால் அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இந்த ஹேண்டில் பின்னும்போது இந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியாது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ஸ் வந்துட்டு 30 பீட்ஸ் வரைக்கும் இதில் நான் கோத்துட்டேன். கோத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரோட ஒரு கார்னர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வீட் நாட் மாதிரி தான் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கிறோம். நம்ம வீட் நாட் போடும்போது 2 முறை இந்த மாதிரி பண்ணுவோம், அதனால் 2 முறை பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கிறோம். வீட் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு மறுபடியும் இப்போது ரைட் சைடு மறுபடியும் லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நாட் வராது. இந்த ஹேண்டில் வந்துட்டு முறுக்கு ஹேண்டிலையும் வீட் நாட்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதுக்கு இடையில நம்ம பீட்ஸும் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு முறை லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ 2வது முறை இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். ரைட் சைடு பண்ணும்போது ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2 பக்கம் ஒயர்லையும் வீட் நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போது லெஃப்ட் சைடு போக போகிறோம். லெஃப்ட் சைடு போகும்போது நம்ம ஒரு பீட்ஸ் கோத்துக்கலாம். கோத்து வச்ச பீட்ஸை இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ பீட்ஸ் தள்ளி விட்டாச்சு. ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க அந்த பீட்ஸை. இந்த கேப்பும் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும் பட்டையாக. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இந்த லூப்குள்ளேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். ஒரு முறை பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு முறை இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். வீட் நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயரை இப்படியே மடித்து ரைட் சைடு கொண்டு வரலாம். ரைட் சைடு கொண்டு வந்து பீட்ஸ் தள்ளிக்கலாம். பீட்ஸை இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். மறுபடியும் இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். நம்ம முறுக்கு ஹேண்டில் கீழே போடும்போது ஒரு முறை தான் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணோம், ரைட்டும் லெஃப்ட்டும் மாற்றி மாற்றி. இந்த பீட்ஸ் வச்சு நம்ம போடும்போது 2 முறை பண்ணுறோம், வீட் நாட் போடுற மாதிரி. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுத்து விடுறோம். ஒயர் அடிக்கடி இந்த மாதிரி முறுக்கும், சரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கிறோம். 2 முறை நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இது வந்துட்டு வீட் நாட்டு. வீட் நாட்டில் 2 பேஸ்கெட் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேஸ்கெட் பார்க்குறதுக்கு. பெரிய பேஸ்கெட் அப்புறம் மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீட்ஸை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்படி மடிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப கிட்டக்க காமிக்கிறேன், கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போது இன்னொரு நாட் இதே மாதிரி போடணும். 2 முறை பண்ணணும். நம்ம முறுக்கு ஹேண்டில் கீழே பண்ணும்போது ஒரே முறை தான் இந்த லூப் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? இப்போது 2 முறை பண்ணணும். இப்போ பீட்ஸ் தள்ளிட்டு இப்படி மடித்த மாதிரி வச்சு லெஃப்ட் ஹேண்டுக்கு இந்த ஒயரை கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப்லேருந்து ஒயரை வெளியே எடுக்கிறோம். மறுபடியும் இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்லேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் சென்டரில் பீட்ஸ் வச்சு போடுறது ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இந்த ஹேண்டில் வந்துட்டு பூஜா பேஸ்கெட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நியூ மாடல் பூஜா பேஸ்கெட் போட்டு அதுக்கு இந்த ஹேண்டில் நான் வச்சு காமிக்கிறேன். இதே மாடல்லையே பாக்ஸ் நாட் ஹேண்டிலும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நியூ மாடல் ஹேண்டில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே 30 பீட்ஸ் ரன்னிங் ஒயரில் கோத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 30 பீட்ஸையும் வச்சு வீட் நாட் போட்டுட்டு மறுபடியும் நம்ம முறுக்கு ஹேண்டில் ரெண்டும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 30 பீட்ஸையும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் இப்போ இந்த ஒரு பக்கம் ஒயரை மட்டும் ரெண்டாக பிரித்து இந்த இடத்துல நம்ம முறுக்கு கைப்பிடி போடலாம். நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி முறுக்கு கைப்பிடி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லூப் ஃபார்ம் பண்ணணும். ரைட் சைடு போடும்போது ரைட் சைடு இப்படி கொண்டு போயிடணும். ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் சைடு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். போட்டாச்சு. மறுபடியும் லெஃப்ட். இப்போ வந்துட்டு ஒரு முறை தான் இந்த லூப் ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். பீட்ஸ் வச்சு போடும்போது 2 முறை வீட் நாட் மாதிரி போடுவோம். இதே மாதிரியே நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது 12 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டோம் இல்லையா, இந்த பக்கமும் அதே மாதிரி 12 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 பக்கமும் போடணும். இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த இடத்துல போட்டோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சேம் இதே மாதிரியே முறுக்கு கைப்பிடி இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் அளவு போட்டு முடிச்சாச்சு. இனி ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் வேண்டாம், ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இதை சும்மா ஒரு முடி போட்டு இதை உள்ளுக்குள்ளே இப்படி தள்ளி விட்டுக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. இப்போ இந்த பக்கம் இதே மாதிரி முறுக்கு கைப்பிடி போடணும். இப்போ இந்த பக்கம் போடுறதுக்கும் ரன்னிங் ஒயர் தனியாக எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே சொருகி இப்படி விட்டுக்கலாம். சின்னதாக விட்டாலே போதும், ரொம்ப பெருசாக விட்டணும். இந்த அளவுக்கு விட்டுக்கலாம் இந்த ஒயரை. இந்த பக்கத்தில் 4 ஒயர் இருக்கும். 2 தனித்தனியாக பிரித்து நம்ம சாதாரணமாக இப்போ முறுக்கு கைப்பிடி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். இந்த ரன்னிங் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது தெரிஞ்சாலே போதும். இனி நம்ம இந்த 2 ஒயர்லேயும் மாற்றி லெஃப்ட்டு ரைட்டுன்னு முறுக்கு கைப்பிடி போட்டுடலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டுன்னு. அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே இந்த பக்கமும் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த முறுக்கு கைப்பிடி போடணும். போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேஸ்கெட்டோட. இந்த ஹேண்டில் 12 சென்டிமீட்டர் மட்டும்தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஹைட்டு அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பம்கின் பேஸ்கெட் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் ரொம்ப லாங்கான ஹேண்டில் போட்டாக்கா ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஹேண்டில் நான் கொஞ்சம் குட்டியாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்களுக்கு அளவு வச்சு பார்த்து அந்தளவுக்கு நீங்கள் இந்த கட் பீஸ் ஒயரை எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கும், அவ்வளோதான். முறுக்கு கைப்பிடி போடும்போது இந்த அளவுக்கு தான் ஒயரை கட் பண்ணணும்னு கிடையாது. கூடையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கைப்பிடி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு நமக்கு அளவு மாறாது. ரன்னிங் ஒயரில் தான் சுற்றி நம்ம முறுக்கி போடுவோம். அதனால் ரன்னிங் ஒயர் மட்டும்தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். நம்ம எவ்வளோ ஒயர் கட் பண்ணுறோமோ ஹேண்டிலுக்கு அதே அளவு ஹேண்டில் நமக்கு ஃபுல்லாகவே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமும் 12 சென்டிமீட்டர் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. ஹேண்டில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும், சென்டர் பார்த்து. இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு முடி போட்டு விட்டுருங்க. நீங்கள் எந்த மாடல் கூட போடுறீங்களோ அந்த மாடல் கூடையில் சென்டர் பார்த்து இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. 2 பக்கமும் இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இப்படி சொருகி உள் பக்கம் என்ன பண்ணுறீங்க, 2 ஒயராக எடுத்து முடி போட்டுடணும். முடி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இது வாய்ப்பகுதி வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மூடியும் மூடிடுது. அதனால் முடி போடுறத சரியாக என்னால் கிளியராக காமிக்க முடியல. இப்போ 2 ஒயர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஒயரை முடி போட்டு விடலாம் டைட்டாக. ஒரு 2 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு இன்னொரு 2 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயரை தனியாக எடுத்து முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு கொஞ்சம் உள்ளே கையை விட்டு ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை சொருகி விட்டுருங்க. வெளியே தெரியாது, கைப்பிடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர் பார்த்து இந்த மாதிரி சொருகிக்கலாம். இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர் இருக்கும் ரன்னிங் ஒயரோடு சேர்த்து. இந்த மாதிரி சொருகிட்டு
உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது நியூ மாடல் ஹேண்டில் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.